ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். ஈரானுக்கு 48 மணி நேர கெடு கொடுத்த அமெரிக்க அதிபர். ஹோர்முஸ் நீரிணையை அடுத்த 48 மணி நேரத்துக்குள் திறந்துவிடப்படாவிட்டால் ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் அளிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனது ட்ரூத் சமூக வலைத்தளத்தில் பதிவொன்றிலேயே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அந்த பதிவிட்டு 48 மணி நேரத்திலிருந்து ஈரானுக்கான கெடு ஆரம்பமாகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மார்ச் 21 GMT நேரப்படி 11:44 மணிக்கு இந்த பதிவை வெளியிட்டார். இதன்படி எதிர்வரும் மார்ச் 23 GMT நேரப்படி 11:44 வரை ஈரானுக்கு இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே நிலைமை தீவிரமடைந்து வருகிறது. உலகம் முழுவதின் கவனமும் இங்கு திரும்பியுள்ளது. சமீப நாட்களில் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் அதிகரித்துள்ளன. கடற்படை மற்றும் வான்படை கண்காணிப்பு அதிகரித்துள்ளன. இஸ்ரேல் தன் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் ஈரான் தன் இராணுவ தயாரிப்பை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஆதரவு குழுக்கள் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலாக இஸ்ரேல் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. உலக அரசியல் மேடையில் மீண்டும் ஒரு பெரிய பதற்றம் உருவாகியுள்ளது. முக்கியமாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் மோதல் சூழ்நிலை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீப நாட்களில் சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் ஒரு தகவல் ஹார்மோஸ் நீரிணையை 48 மணி நேரத்துக்குள் திறக்காவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஹார்மோஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், உலக பொருளாதாரத்தில் மிகவும் முக்கியமான இடமாகும். உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20% இந்த நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது. சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் ஏற்றுமதி இதன் மீது தங்கியுள்ளது. இதனால் இந்த பகுதி தொடர்பான எந்த பதற்றமும் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையேயான போர் சூழல் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் தாக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. மத்திய கிழக்கு பகுதியில் பல ஆண்டுகளாகவே அரசியல் மற்றும் இராணுவ மோதல்களின் மையமாக இருந்து வருகிறது. குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான விரோதம் இன்று அதிகரித்துள்ளது. இந்த பிரச்சனை இப்படியே தொடருமானால் எரிபொருள்களின் விலை உயர்வு, பொருளாதார சிக்கல் ஆசிய நாடுகளுக்கும் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இது இலங்கை போன்ற நாடுகளுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மத்திய கிழக்கின் பதற்றம் உச்சிக்கு சென்றுள்ளதால் இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைகிறது. போர் வெடிக்குமா? உலகம் முழுவதும் இதனை பற்றிய கவலையில் உள்ளது. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.